பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அம்மா மரியே வாழ்க. என்ற வார்த்தை மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். No one needed to tell him about human nature, for he knew what was in each person's heart. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 25. நம் தேவைகளையும் நம் எதிர்பார்ப்புகளையும் நம் மனதில் உள்ள கவலைகளையும் சிக்கல்களையும் வேதனைகளையும் அறிந்தவராக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தண்டிப்பதற்காக நம்மை பற்றி அறிந்திருக்கின்றார் என்று தவறாக நினைக்காதீர்கள். நம்மை விடுவித்து காப்பதற்காகவே நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி அறிந்திருக்கின்றார். அவர் நமக்கு நல்ல தந்தையாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்வார். நம்முடைய எண்ணத்தின்படி நாம் செயல்படாமல் அவருடைய திருவுளத்தின்படி நாம் செயல்பட்டோம் என்றால் நம் வாழ்வில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளால் வெற்றி பெறுவோம். இயேசுவுக்கே புகழ். அம்மா மரியே வாழ்க. ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நானே உன்னை காக்கும் தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நானே உன்னை காக்கும் தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.